ரொம்ப பெரிய தர்ம சங்கடம் பாஜகவுக்கு தான். ஆனா பாஜக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு. பாஜக என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பக்கத்துல நிற்கிற 2 பேருமே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை நின்றது பாஜக தான் அப்படின்னு திரு ஓபிஎஸ் பலமுறை சொல்லியிருக்காரு. திருமதி நிர்மலா சீதாராமனோட தர்ம சங்கடமான ஒரு சந்தர்ப்பம் வந்து பார்க்க முடியாம போனபோது கூட எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொன்னாரே தவிர அவர் வந்து எதிர்த்து ஒரு வார்த்தையை சொல்ல. அண்ட் ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி இப்போ லேட்டஸ்டான டிராவல் வரைக்கும் வந்து எப்பயுமே அவர் வந்து லாயல் டு பிஜேபி தான் இருந்திருக்கிறார். அவர் வந்து மாற்றி அதற்கான பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் வாயே திறக்காம இருந்தவர் அவருமே சொன்னார் 4.5 ஆண்டு கால ஆட்சி தொடர்வதற்கு நிலைநிற்பதற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவுனவங்க பாஜக சொல்லியிருக்காங்க. பார்க்கணும். அண்ட் நீங்க அந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் வர்றதுக்கு வந்து இந்த பதவி ஏற்கும் போது அப்போது இருந்த கவர்னர் 2 பேரையும் கையை பிடிச்சி வச்சுட்டு அவர் எவ்வளவு ஹாப்பியா டீல் பண்ணாருங்கிற பார்க்கணும். அது வந்து பதவி ஏற்பா மட்டுமே இல்லாம அது ஒரு ஒருங்கிணைப்பா வந்து அவங்க பார்த்தான்னு பார்த்தோம். ஸோ சென்ட்ரல் பிஜேபி என்ன செய்யும்? ராஜேந்திர பாலாஜி போராடம் பூரா வந்து அதெல்லாம் மேல இருக்கிற பார்த்துக்கலாம், மேல இருக்கிற ஆமா எங்க டாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சது என்ன, பாஜக வந்து ஒரு கேட்டலிஸ்டா தான் இருந்திருக்கு. அவங்க 2 பேருமே இணைக்கக்கூடிய ஆட்களாக இருந்திருக்கு. அப்போ இப்போ என்ன செய்வாங்க, அதற்கான முயற்சி தான் பண்ணுவாங்க. அப்போ கட்சியில் சேர்க்க முடியல, அப்போ கூட்டணியில் சேர்ப்போம், ஒரு மிட்வே கண்டுபிடிப்போங்கிற முயற்சி தான் பண்ணுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது.